T20 வேர்ல்டு கப் செமிஃபைனல்ஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். 4 டீம் செமிஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆயிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் செமிஃபைனல்ஸ் நியூசிலாந்து வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா இவங்களுக்குள்ள தான் நடக்க போகுது. இந்த 2 டீமுமே வந்து ஆல்மோஸ்ட் செமிஃபைனல்ஸ் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ்ல போய் கப் அடிக்கிறது தான் அவங்களுக்கு பெரிய பாடா இருக்கும். ஃபைனல்ல வந்து சோக்கர்ஸா ஆயிருவாங்க. ஓகே, இவங்கள பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் செமிஃபைனல்ஸ். ஹலோ கைஸ், திஸ் இஸ் VR பாய்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூசிலாந்து வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஈடன் கார்டன்ஸ். நாளைக்கு நடக்குது மார்ச் 4. இந்த மேட்ச் வந்து சர்ப்ரைஸ் தான். 2 பேருமே வந்து ஒரு மாரி டீமு. செமிஃபைனல்ஸ் வரையும் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைனல்ஸ் போயிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க போய் ஜெயிக்க மாட்டாங்க. மறுபடியும் அதே தான் ரிப்பீட் ஆகும் இயர்ல. அடுத்த இயரும் அதே தான். அடுத்த வேர்ல்டு கப்பும் அதே தான். எல்லாமே அதே தான் நடக்குது இவங்களுக்கு. இவங்கள பத்தி நீங்க அதிர்ஷ்டன் ப்ரோ நீங்க ஸ்டார்ட் பண்ணி வைங்க. நல்ல வேலை. இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம பேசுறோம் ப்ரோ. கொஞ்சம் பிஸி, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, நல்ல வேலை இந்த டீம்ல வந்து கேன் வில்லியம்சன் இல்ல. இல்லைன்னா அந்த மனுஷன் மறுபடியும் ஒரு ஹார்ட் பிரேக் எல்லாம் என்னால பார்க்க முடியாது. ஏன்னா அவரு சீக்கிரமா கிளம்பிடும் நல்லது. ஏன்னா கை விரல் விட்டு என்ன முடியுது அவ்வளோ இது ஐபிஎல் ஃபைனலா இருக்கட்டும், வேர்ல்டு கப் ஃபைனலா இருக்கட்டும், T20 வேர்ல்டு கப் ஃபைனலா இருக்கட்டும், சாம்பியன்ஸ் ட்ராஃபியா இருக்கட்டும். சாரி, சாம்பியன்ஸ் ட்ராஃபி அவங்க வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வருவாங்களா? ஐ திங்க் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க டீம்ஸ். எஸ், சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஏசியா கப் தான் வரமாட்டாங்க. எஸ், ஓகே. ஆமா, இதுல எல்லாத்துலயுமே இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லா குவாலிஃபயர்ஸ்குள்ளாடியுமே போயிருவாங்க. குவாலிஃபயர் 1 இருக்கட்டும், ஐபிஎல் இருக்கட்டும், இங்க இருக்கட்டும், எல்லாத்துக்குள்ளாடையும் போயிருவாங்க. போயிட்டானா அவங்களால வந்து வின் பண்ண முடியாது. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது ஓகே, அது எனக்கு ஒரு பெரிய திருப்தி. இப்போ கேட்டீங்கன்னா, இந்த நியூசிலாந்தும் சவுத் ஆப்பிரிக்காவும் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது டீம். ஒண்ணுக்கு நாங்க சலிச்சுக்க மாட்டோம் அப்படின்ட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே சார்ட் அவுட். ஒரு பவுலிங்கா இருக்கட்டும், ஒரு பேட்டிங்கா இருக்கட்டும், ஒரு ஸ்பின்னிங்கா இருக்கட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஸ்டார்ட் அவுட். அவங்க இப்ப ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈடன் கார்டன்ஸ்ல வந்து டியூ அதிகமா இருக்குது. நீங்க லாஸ்ட் நடந்த இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு 12வது ஓவருக்கு அப்புறம் பால் ஹோல்ட் ஆகுது. பிளஸ் அவங்க கையிலும் கிரிப் நிக்க மாட்டேங்குது. கண்ணா பண்ணான்னு பால் கையில இருந்து போகுது. ஸ்பின்னர்ஸ் எல்லாம் கரெக்டான லைன் இருந்து பிடிச்சு போட முடியாது. சோ அந்த இடத்துல மாட்டிப்பாங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, டாஸ் வின் பண்ணா அவங்க எப்படி அணுக போறாங்கிறதுல தான் இருக்கே டீம்ல வந்து கண்டிப்பா அவங்க வந்து எப்படி செட் பண்ணணும்னா, ஒரு கன் மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங் யாக்கர்ஸ் நெயில் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் கண்டிப்பா டீம்ல இருக்கணும். ஒரு முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து ஸ்பின்னர்ஸை லிமிட்டட் ஸ்பின்னர்ஸை கொண்டு போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா பேஸ் அட்டாக்கிங்கோட போனா நல்லா இருக்கும்னு நான் சொல்றேன். அது எந்த டீமா இருக்கட்டும், சவுத் ஆப்பிரிக்கானாலும் சரிதான், இல்ல நியூசிலாந்து ஆனாலும் சரிதான், 2 டீமுமே சரிதான். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா, ஸ்குவாடை பத்தி நம்ம பேசணும்னா, ஓகே, ஸ்குவாடை பத்தி நெக்ஸ்ட் வருவோமா இல்ல எப்படி பண்ணிடலாம்? நெக்ஸ்ட் பேசிடுவோமா இல்ல போய் பேசிட்டவா ஸ்குவாட் அனாலிசிஸ்? இல்ல ஸ்குவாட் வந்து பொறுமையா போலாம். கார்த்தி என்ன சொல்லலாம் பார்க்கலாம். இந்த ஒரு 2 சோக்கர்ஸ் எப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்திரலாம். கார்த்தி, இந்த வாட்டி நியூசிலாந்து ஜெயிச்சா என்னோட மனசு திருப்தியா இருக்கும். நான் அவங்க ஜெயிப்பாங்கன்ட்டு பிலீவ் பண்றேன். இந்த வாட்டி சவுத் ஆப்பிரிக்கா பாவம் நெக்ஸ்ட் டைம் ஜெயிச்சு, அவங்க கிட்ட நல்ல பவரான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நிறைய டேலண்ட்ஸ் எல்லாம் ஊருக்கு வந்துருச்சு இப்ப SA20னால. ஸோ நியூசிலாந்து ஜெயிச்சதுன்னா வேர்ல்டு கிரிக்கெட்டுக்கு பாக்குறவங்க ஆடியன்ஸ்க்கும் சரி, நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வளரலன்ட்டு, நியூசிலாந்து ஜெயிச்சதுன்னா நிறைய ஆடியன்ஸும் வருவாங்க. ஓகே, இந்த டீமும் ஜெயிக்கிறாங்களே புதுசா அப்படின்ட்டு. ஓகே, இப்போ சவுத் ஆப்பிரிக்கா அவர் சொன்னாரு நியூசிலாந்து ஜெயிச்சா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்குமே அது சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா விளையாடின எல்லா மேட்சுமே அவங்க ஜெயிச்சுட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, பயங்கரமா இருக்காங்க. சூப்பர் ஓவர்ல அவங்க எப்படி 7 கலஃபர் ரீசன் பா 7 வின். ஓகே, அவங்க எல்லா மேட்சுமே வின் பண்ணிருக்காங்க. அவங்க பயங்கர ஃபார்ம்ல இருக்காங்க. அவங்க கன்யூஸா வின் பண்ணி வந்தாங்கன்னா, நாக் அவுட்ஸ்லயும் வின் பண்ணி எல்லாத்துலயும் வின் பண்ணி அவங்க உள்ள வரும்போது அவ்வளவு பெரிய அங்கீகாரம் அந்த டீமுக்கு கிடைக்கும். சவுத் ஆப்பிரிக்காக்கு விட்டதை 2024 விட்டதை 2026 பிடிப்பாங்க. என்ன கேட்டீங்கன்னா, என்னோட இன்சைட் நியூஸ் எனக்கு எப்படி தோணுதுன்னா, இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல்ஸ் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆப்பிரிக்கா தான் எனக்கு ஒரு ஸ்டாண்ட் முன்னாடி இருக்குதோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் சூப்பர் 8ல ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். சவுத் ஆப்பிரிக்கா எகென்ஸ்டா அவங்க எந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்ட்டு, சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா எந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்ட்டு. ஏன்னா இப்போ அங்க ஓப்பனிங்கா இருக்கிற ஓகே, அதை நெக்ஸ்ட் பேசுவோம் நம்ம. இப்போ இதுல விட்ட ஓகே, இந்த டீம் காம்பினேஷன் பார்க்கும்போது ரியான் ரிக்கல்டனா இருக்கட்டும், ஐடன் மார்க்கரமா இருக்கட்டும், குவிண்டன் டிகாக்கா இருக்கட்டும், டாப் 3ல நீங்க இந்த 3 பிளேயரை நீங்க தாண்டினாலே நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். சொல்லப்போனா இந்த 3 பிளேயர் நீங்க தாண்டிட்டாலே ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க அங்கேயும் அவங்கள விக்கெட்டே எடுக்காம அவங்களை நீங்க ஒரு 12-13 ஓவர் வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்காவை நியூசிலாந்து நிக்க விட்டுடுச்சுன்னா அதுக்கப்புறம் வருவாங்க.
அதுக்கப்புறம் விக்கெட் போனாலும் பால் நம்பர் 1ல இருந்து 6 ஹிட் பண்றதுக்கு டெவால் பிரவிஸ், டேவிட் மில்லர், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், இன்னும் இருக்கு கார்பின் பாச், மார்க்கோ யான்சன். 12வது ஓவர் வரைக்கும் நீங்க வந்து டாப் 3ல யாரோ ஒரு ஆளாச்சும் நிக்க விட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு மேட்ச். அந்த இடத்துல ஈடன் கார்டன்ஸ் மாதிரியான பிட்ச்ல வந்து 220 230 வந்துரும் ரன்ஸ். ஏன்னா அவுட் ஃபீல்ட் அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும் ஈடன் கார்டன்ஸ்ல. பால் பிச்சுக்கிட்டு போகும், கையில நிக்காது சுத்தமாவே பால். சோ இந்த ஸ்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது நியூசிலாந்து அந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் எப்படி டேக்கிள் பண்ண போறாங்கன்னு பாக்குறோம். சேம் வே இந்த பக்கம் வரும்போது இந்த பக்கமும் வந்து 2 நியூசிலாந்து பிளேயர்ஸ் உள்ளாடி இருக்காங்க. நெக்ஸ்ட் அப்கமிங் ஐபிஎல் விளையாட போற ஆக்சுவலி 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. ரச்சின் ரவீந்திரா, டிம் சஃபர்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபின் ஆலன். அந்த டாப் 3 அப்படியே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்காக ஆட போறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஓகே ஃபின் ஆலன் வந்து இந்த மாதிரி ஆமா பின்னால் வந்து ஃப்ரீ ஃப்ளோர் ஆஃப் தி பேட்டர். டிம் சஃபர்டும் அப்படிதான், ஃப்ரீ ஃப்ளோர் ஆஃப் தி பேட்டர். இந்த மாதிரி ஒரு பிச் கொடுக்கும்போது அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. சோ அவங்களுமே வந்து ஆனா ஒரு ஸ்பின்னர்ஸ்க்கு அவங்க ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னு எனக்கு தோணுது டிம் சஃபர்டு. சோ கொஞ்சம் சீக்கிரமாவே டி வரதுக்கு முன்னாடியே ஸ்பின்னர்ஸை தள்ளிடணும். அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் கிட்ட போகக்கூடாது. ஏன்னா கையில இருந்து பால் கண்ண பண்ண உள்ள ஆரம்பிக்கும், லைன்ல இருந்து பிடிக்க முடியாது. சோ ஒரு யாக்கர் நேல் பண்ணக்கூடிய ஒரு அவுட் சைடு ஆஃப் ஸ்டம் யாக்கர் நேல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்லோவர் பால்ஸ் போடக்கூடிய ஒரு பவுலர்ஸ், ஒரு லிங்கி மாதிரி ஏமாத்தி போடக்கூடிய ஒரு பவுலர்ஸ் அங்க டீம்ல கண்டிப்பா ஒரு 13வது ஓவர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் கொடுக்க. லாஸ்ட்ல எல்லாம் கொண்டு கொடுத்தாங்கன்னா பிச் மேஞ்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது டாப் 3 ஃபின் ஆலன், ரச்சின் ரவீந்திரா இந்த டீம்ஸ் அங்கேயுமே அவங்க வந்து டாப் 3 சீக்கிரமே விக்கெட் கலட்டிடணும் சவுத் ஆப்பிரிக்கா. அப்படி பண்ணா மட்டும்தான் இங்கேயுமே சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்க முடியும். ஏன்னா 2 டீமுமே வந்து கண்டிப்பா அவங்க வந்து பொட்டன்சியல் இருக்கிறனால தான் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருக்காங்க. சோ யார் இங்க கம்மி யார் அதிகம் நம்மளால இப்போதைக்கு பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா 2 டீமுமே ஈக்குவல், எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே சார்ட் அவுட். ஆக்சுவலி மேக் ஹென்ரி கூட ஊருக்கு போயிருக்காரு ரிட்டர்ன், ஏதோ மெட்டர்னிட்டி லீவ் ஏதோ கேட்டு. அவர் பிளே ஆஃப்ஸ்க்கு ரிட்டர்ன் வந்துருவாங்கன்னு தான் சொல்லி கேள்விப்பட்டானு. வந்துருவாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்தாருன்னா ஓகே. அவர் இல்லைன்னா வந்து மறுபடியும் ஜேக்கப் டஃபியை தான் உள்ளாடி கொண்டு வர பார்க்கணும் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல. சோ இப்படி இருக்கு. கார்த்திக் ப்ரோ பேசிடட்டும், நான் என்னங்கிறது அதுக்கப்புறம் பேசிடுறேன் செமிஃபைனல் 1 பத்தி. நான் அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்றேன். டியூ வந்துச்சு நீங்க ஈடன் கார்டன்ஸ்ல. போன மேட்ச் நாங்க லைவா பார்த்திருந்தோம். லைவ் வீடியோலயே நாங்க லைவ் ரியாக்ஷன் கொடுத்திருந்தோம். அந்த ஒரு சின்னதா ஒரு வண்டி ஒண்ணு இருக்குல்ல, அதுல இருக்க டயரே ஈரமாயிடுச்சு. அந்த அளவுக்கு டியூவா இருந்தது. ஆக்சுவலா நாங்க புல்லுலயே தெரிஞ்சிச்சு அந்த தண்ணி எவ்வளவு கிறிஸ்டல் ஷேப்ல, அதாவது கிறிஸ்டல் மாதிரி தெரிஞ்சது அந்த தண்ணி. அந்த கேமரால பார்க்கும்போது அவ்வளவு தண்ணி இருக்காங்க அந்த டியூல. நீங்க சொன்ன மாதிரி தான் லாஸ்டா அவங்க போட்ட பால்லாம் வந்து கையை விட்டு வழுக்கிட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. மேட்சே வலிக்கிட்டு போயிடுச்சு மொத்தமா லாஸ்டா வெஸ்ட் இண்டீஸ்க்கு. அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க சவுத் ஆப்பிரிக்கா அவங்களோட டாப் 3 பேட்டர்ஸ், அப்புறம் வந்து நியூசிலாண்டோட டாப் 3 பேட்டர்ஸ் அவங்க தான் மெயின் கீயா இருப்பாங்க. அந்த 3 பேரையும் கைட்டி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த டீம்ஸ் கொஞ்சம் சஃபர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பவுலிங்ல யார் வந்து சேஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு ஆப்பு தான் நான் சொல்லுவேன். கடைசியா டியூ வர்றதுனால அது டியூ தான் பிரச்சனையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு எப்படி இருக்கும் ஈடன் கார்டன்ஸ்ல தெரியல. மழை வர வாய்ப்பு இல்ல. அதனால பிரச்சனை இல்ல. டியூ பிரச்சனை மட்டும் தான் இருக்கும். ஓகே கார்த்தி, நீ ஸ்டார்ட் பண்ணு. என்ன சொல்ல விரும்புறேன்? அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லிடுறேன். இவங்களோட ரீசன்ட் 5 மேட்சஸ் நான் வந்து சொல்லிடுறேன். அதாவது ரீசெண்டா இந்த T20 வேர்ல்டு கப்ல இவங்க என்ன பண்ணிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா 7 மேட்ச் வின் பண்ணியிருந்தாங்களே, அது ரீசன்ட் 5ல வந்து 5 மேட்ச்மே வின்னு. நியூசிலாந்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் லாஸ், அதுக்கப்புறம் ஒரு வின்னு, அதுக்கப்புறம் நோ ரிசல்ட் அந்த மழை பெஞ்சிச்சுல அது, அதுக்கப்புறம் ஒரு வின்னு, அதுக்கப்புறம் ஒரு லாஸ். இப்போ 8-8 போயிடலாம். சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாண்டோட 8-8. கார்த்தி நீ அப்படியே சொல்லிடு. இது வந்து T20 வேர்ல்ட் கப்ஸ்ல இவங்க 2 பேரும் ஆடின ஹெட் டு ஹெட் இது ஸ்டார்ட். இது 5 மேட்ச் ஆடி இருக்காங்க. 5மே சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் தான் போயிருக்கு. ஸ்டார்ட் ஃப்ரம் 2007ல இருந்து 2026 வரைக்கும் ஒரு லீக் கேம் கூட வின் பண்ணாங்க. இந்தியா அகமதாபாத்லாம் ஃபைனல்ஸ் நடக்கிறதுல ஜெயிச்சாங்க. எனக்கு இந்த ரெக்கார்டு மாறணும்னு தோணுது. சவுத் ஆப்பிரிக்கா வர ஒரு மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்காங்க. அந்த 7 மேட்ச் அந்த ஒரு மேட்ச் எங்கன்னா சரிக்கிடுமோன்னு பயமா இருக்கு. இந்தியாவுக்கு நடந்துச்சுல 2023 வேர்ல்ட் கப்ல நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. 9 மேட்சோ ஏதோ கடைசி மேட்ச் மட்டும் ஃபைனல்ஸ்ல போய் ஏதோ குழப்பமா பண்ணி ஏதோ குளறுபடி பண்ணி பயந்து ஆடி இது பண்ணிட்டாங்க. அதுமாதிரி சவுத் ஆப்பிரிக்காவும் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிவீஸ்க்கு அந்த பயம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய செமிஸ் வந்துட்டாங்க, நிறைய ஃபைனல்ஸும் வந்துட்டாங்க. அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் ஹேண்ட்லிங் வந்து ஓரளவுக்கு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த சவுத் ஆப்பிரிக்கா கம்பேர் பண்ணும்போது. டேலண்ட்டும் இல்லாத இருக்கலாம், பட் தேர் ப்ரொஃபஷனல் டீம். அவங்க வந்து அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, எங்களோட ஸ்ட்ரென்த் என்ன எங்களோட வீக்னஸ் தெரியும். அதுலதான் எனக்கு தெரிஞ்சு லாக்கி ஃபெர்கூசன் தான் கீ போலரா இருப்பாரு நினைக்கிறேன் நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவருக்கு மட்டும்தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, T20 எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் அந்த கல்கட்டா கிரிக்கெட்ல ஆடி இருக்காரு, ப்ரீவியஸா KKRக்கும் ஆடி இருக்காரு. அதாவது ஓரளவுக்கு அவர் தான் ரொம்ப கீ போலரா இருக்க போறாருன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி டாப் 3 நியூசிலாண்டோட டாப் 3 ஃபார்ம் வந்ததுன்னா மேட்ச் ஜெயிக்கலாம் எனக்கு பொறுத்த வரைக்கும். சவுத் ஆப்பிரிக்கா அவங்க வந்து எங்கேயும் சறுக்க கூடாதுன்னு நம்புறேன். சறுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் டோர்னமெண்ட் வெளியே போயிடுவாங்க. ஓகே, இப்போ நியூசிலாந்து வந்து ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜா ஒரு காலி மெக்குன்சியா அப்படிங்கிற ஒரு பிளேயரை சர்ப்ரைஸ் பேக்கேஜ், ஒரு 34 இயர்ஸ் இருக்கும், ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு
ஒரு ஆஃப் ஸ்பின் போடக்கூடிய ஆல்ரவுண்டர். முடிஞ்சா அவர் வந்து நியூசிலாந்து கொஞ்சம் ஏர்லியரா பவர் பிளேல யூஸ் பண்ண பார்க்கணும். பிட்ச்ல டேனிங் கொடுத்துச்சுன்னா. ஏன்னா டாப் 3ல 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ரியார் ரிக்கல்டன் ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து குவிண்டன் டிகாக். சோ இந்த லெஃப்ட் ஹேண்டர் கொஞ்சம் அவரை வச்சு டேக்கிள் பண்ணிட்டு, நான் தான் சொன்னேன் 11, 13, 14 ஓவருக்குள்ளாடியே வந்து ஸ்பின்னர்ஸை முடிச்சு விட்டுறணும். ஏன்னா அதுக்கப்புறம் பால் டேன் ஆகும் சுத்தமா. கை வலிக்கிட்டே போகும். என்னதான் தொடச்சு போட்டாலும் கை வலிக்கிட்டு போகும். சோ அப்படி இருக்கும்போது சீக்கிரமாவே இந்த ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் ஏர்லியரா முடிக்கிறதுக்கு இந்த காலி மெங்கோன்சியா அவர் டவுன் தி ஆர்டர்ல ரொம்ப ஹிட்டர் வேற சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. லாஸ்ட் அவருக்கு நடந்த மேட்சஸ் ஐ திங்க் ஸ்ரீலங்கா கூட நினைக்கிறேன். நியூசிலாந்து vs ஸ்ரீலங்கா அந்த சூப்பர் 8 மேட்சஸ் நினைக்கிறேன். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. சரியா தெரியல ஞாபகம் இல்லை. ஒரு மேட்ச்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. சோ அவரை வச்சு அந்த முதல்ல 2 ஓவர் அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சது 2 ஓவராச்சும் பவர் பிளேல கூட தள்ள பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு இந்த மேட்ச்ல ஒரு கீ ரோல் பிளே பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற ஜிம்மி நீசம் உட்கார வச்சு அவரை கொண்டு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஒரு டீம் ஒரு மேட்ச் ஆடி கண்டிப்பா அவர் ஒரு கீ ரோல் பிளே பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அதான் இந்த மேட்ச்ல வந்து நியூசிலாந்து ஜெயிக்கணும்னா இன்னொரு ஒரே ஒரு ரிஸ்க் ஒன்று எடுத்தாகணும். அந்த லுங்கிங்கிடி போட்டா அந்த ஓவரை விடக்கூடாது. லுங்கிங்கிடிய ரைட் ஃப்ரம் பால் 1ல இருந்து ப்ரெஷர் போட்டாங்கன்னா வந்து லுங்கிங்கிடியோட ஆப்ஷன் 2, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் பி அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அவர் யாருமே டெஸ்ட் பண்ண மாட்டாங்க அந்த வேர்ல்டு கப்ல. பால் நிக்கிறதுனால அவரும் நல்லா வந்து ஓடி முஸ்தபிஸ் ஒரு மாதிரி ஆஃப் ஸ்பின்னா போட்டுட்டு இருக்காரு. வேற வேரியேஷனே கிடையாது அவர்கிட்ட. அந்த ஆஃப் ஸ்பின் வைடரா போடுவாரு. அவர் பால் 1ல இருந்து டார்கெட் பண்ணோம். சப்போஸ் பவர் பிளேல எல்லாம் ஒரு ஓவர் கொடுத்தாங்கன்னா அங்க விடக்கூடாது. கன்ஃபார்மா ஒரு 20+ ரன்ஸ் அடிச்சிடணும். அடிச்சு கான்பிடன்ஸ் உடைச்சாதான் நியூசிலாந்துக்கு ஒரு ஹோப் இருக்கும். இல்லைன்னா அவர் அழகா வந்து அதே மாதிரி ஸ்லோ ரன் போட்டு அழகா ஜாலியா வீட்டு திருப்பி போயிடுவார். ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக மாறிடுவார். ஆல்மோஸ்ட் அவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் நினைக்கிறேன் இந்த வேர்ல்டு கப்ல. ப்ரோ லிங்கி எப்படின்னா ப்ரோ அவர் பெர்ஃபார்மே பண்ண மாட்டாரு. மத்த பிளேயர்ஸ் கை கொடுக்காத நாள்ல இவர் வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போவார். ஏதோ நல்லா இருந்த ஊரை சுனாமி வந்து அடிச்சுட்டு போற மாதிரி. ஒரு நார்மல் பவுலர் டாப் கிளாஸ் பவுலரா மாறிடுவார். என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு அந்த விக்கெட் அசஸ் பண்ணிச்சுன்னா லெக் ஸ்பின் போடுவாரு, ஆஃப் ஸ்பின் போடுவாரு. அந்த கேப்ல வந்து திடீர்னு ஒரு பவுன்சர் இறக்குவாரு. பவுன்சர் இறக்கும் போது என்ன பேட்ஸ்மேனுக்கு எக்ஸிக்யூட்டே பண்ண மாட்டான். அடுத்து வரக்கூடிய பால் இந்த பால் தான் அப்படின்ட்டு. சோ அதுல மாட்டி அவரை மட்டும் பவர் பிளேல செட்டில் ஆக விட்டுட்டோம்னா 4 ஓவருக்கு 3 விக்கெட்ஸ் எடுத்து 20 ரன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே. இந்த ஒரு வென்யூல ஈடன் கார்டன்ஸ்ல ஆவரேஜ் ஸ்கோர் என்ன போஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீம் என்ன ஸ்கோர் பண்ணணும்? எவ்வளவு ரன்ஸ் அடிக்கணும்? 180 கொடுத்தா ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் வந்து 180 கொடுத்தாங்கன்னா ஒரு ஃபைட் கொடுக்கலாம். அதுக்கு கீழே போச்சுன்னா சுத்தமா ஹோப்பே கிடையாது. ஏன்னா 2 டீமுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ சுத்தமா ஹோப் இல்ல. 180 மினிமம் அதை கொடுத்தா மட்டும்தான் அந்த அவுட் ஃபீல்டு பிச்சுக்கிட்டு போகிற காரணத்தினால சும்மா எட்ஜ் ஆனாலே அது 4 போயிடும். சோ 180மே மினிமம் டார்கெட் அங்க வச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் பேட்டிங். அப்பதான் டிஃபெண்டிங் சேசிங் டீம் வந்து வின் பண்ண முடியும். ஓகே கார்த்தி. மினிமம் 220 அடிக்கணும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறவங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறவங்க ரொம்ப பாவம். டியூ வேற வந்துச்சு நீங்களே சொன்னீங்க ஸ்டார்டிங்லேயே. அதுக்காகவாச்சும் ஒரு 230, 220 அடிக்கணும் மினிமம். டாஸ் வின் பண்ணி பவர் பிளே ஜெயிக்கிறவங்க மேட்ச் ஜெயிப்பாங்க என்ன பொறுத்த வரைக்கும். இப்ப செமிஸ் இப்ப இந்த நாக் அவுட்ஸ்ல பவர் பிளே மிடில் ஓவர் சுட்டுருங்க, எண்ட் ஓவர் சுட்டுருங்க, அது ப்ரெஷர்ல வந்து என்ன ஆகலாம். பவர் பிளே ஜெயிக்கிறவங்க மேட்ச் ஜெயிச்சிருவோம். அங்க வந்து 4 விக்கெட் 3 விக்கெட் எல்லாம் விட்டாங்கன்னா அங்க இருந்தெல்லாம் வந்து திருப்பி எந்திரிச்சு வரலாம் கஷ்டம். அதுவும் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி டீம்லாம் கஷ்டம். போலிங் அட்டாக்ல கம்ப்ளீட்டா பயங்கரமா வச்சிருக்காங்க. வந்து அவரும் அடிக்க முடியல. நான் நினைச்சேன் ரன் எல்லாம் அடிச்சிருவாங்க. பார்த்தா அவர் விக்கெட் எடுத்து தள்ளுறாரு மிடில் ஓவர்ஸ்ல. ஓகே, இந்த வாட்டி நான் ஸ்டாட்ஸ் சொல்றேன். நீங்களா ஸ்டாட்ஸ் சொன்னீங்களா? நான் சொல்றேன். ஈடன் கார்டன்ஸோட ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 164 தான். நீங்க சொன்ன மாதிரி 220 அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கிரவுண்ட் என்னதான் சின்னதா இருந்தாலும் அந்த சைட்ல பவுலிங் வந்து வெயிட்டா இருந்தா 160லே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். எப்படி ஸ்டாட்ஸ் கொஞ்சம் பயங்கரமா இருக்கா? அதுக்கு அதை பத்தின கருத்துக்கள் சொல்லிருங்க. ஐபிஎல்லையே 170க்கு மேல கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ப்ரோ. 164 எல்லாம் ஒரு அது எனக்கு சுத்தமா. ஏன்னா இப்ப யாருமே 165 எல்லாம் டிஃபெண்டிங் பண்ணவே முடியல. ரீசனா நீங்க எனக்கு ஒரு டீம் காமிங்க எந்த டீம் டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. ரொம்ப கஷ்டம். இந்தியன் கண்டிஷன்ஸுக்கு கஷ்டம் டிஃபெண்ட் பண்றது. சோ எனக்கு இது வந்து ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர். அது வந்து அடிக்கிறாங்க 200ல அடிக்கிறாங்க. ஆவரேஜா ஒரு டீம் வந்து 165 அடிச்சிருவாங்க. ஆமா ஆமா. ஓகே கார்த்தி. அது வந்து நீ சொல்ற ரெக்கார்டு வந்து ஓவரால் ரெக்கார்ட் நினைக்கிறேன் 164. அது மேட்ச் பை மேட்ச் மாறும். ஆனா கொல்கட்டா லீக் 160 அடிக்கிறாங்க எல்லாம். அதான் பவர் பிளேல மினிமம் ஒரு 70 to 80 டார்கெட் பண்ண பார்க்கணும். அப்படி டார்கெட் பண்ணாலே சவுத் ஆப்பிரிக்காவோட முரல் அங்கேயே டவுன் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்களும் ஸ்டார்ட் கொடுக்கணும், மறந்துடக்கூடாது. நியூசிலாந்து போலிங் தான் ஈஸியா தான் இருக்கும். திடீர்னு அவங்க போய் பவர் பிளேல 2 விக்கெட் விட்டாங்கன்னா கஷ்டமாயிடும். அதே மாதிரி நியூசிலாண்டும் 2 விக்கெட் விட்டாங்கன்னா அங்கேயும் அவங்களுக்கு கஷ்டமாயிடும். அதான் பவர் பிளே தான் எனக்கு தெரிஞ்சு கேம் ஜெயிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதுல யாரு வின் பண்றான்னு பார்க்கலாம். கவுண்டர் பஞ்ச் யாருக்கு இருக்குன்ட்டு. ஓகே, இப்போ நான் ஒன்று சொல்றேன். இன்கேஸ் நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு 200 அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சவுத் ஆப்பிரிக்கா அதை கவுண்டர் அட்டாக் பண்ணுமா?
200 அவங்களால ரீச் பண்ண முடியுமா? டியூ ஃபேக்டர் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. அது அந்த ஸ்கோர ரீச் பண்ண முடியுமா அவங்களால? ப்ரோ கண்டிப்பா. ஏன்னா நீங்க லாஸ்ட் நடந்த மேட்சே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு பிளேயர் ஸ்டெடி அந்த ஆடினார்னா சஞ்சு சாம்சன் மாதிரி இந்தியாவுக்கு எப்படி வெஸ்ட் இண்டீஸ் அகேன்ஸ்ட் ஆடினாரோ அதே மாதிரி ஒரு பிளேயர் கிளாஸி ஆடணும். பெருசா டெம்ட் ஆகக்கூடாது. எல்லா பாலுமே நான் வந்து சான்ஸ் எடுத்து அடிக்க போறேன், ரிஸ்க் எடுத்து அந்த பாலை வந்து நான் 6 பவுண்டரி மேக் பண்ணுவேன் அப்படின்னு போகாம லூஸ் பால்ஸ் மட்டும் ஆடிட்டு மற்ற பால்ஸ் எல்லாம் சிங்கிள் ரொட்டேட் பண்ணிட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணா கண்டிப்பா அந்த ஸ்கோரை கண்டிப்பா எடுக்க முடியும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் கண்டிப்பா ஒரு பிளேயர் வந்து ஒரு செஞ்சுரி போட்டாகணும். செஞ்சுரி அந்த அந்த ரேஞ்சுக்கு போனா மட்டும்தான் அந்த 200ங்கிற சேஸ் வந்து பண்ண முடியும். கார்த்தி என்ன யோசிக்கிறான்? ப்ரெஷர் கேம்ல எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் எடுக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாக் அவுட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா சேசிங் வந்து ப்ரிஃபரபிள் பண்ண மாட்டாங்க எல்லா டீமுமே. ஈவன் இந்தியா கூட போன வேர்ல்டு கப்லாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைச்சது அபாடான்னு இருந்தது அவங்களுக்கு. ஏன்னா அங்க வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க, எப்படியோ அந்த 170 எப்படியோ டிஃபெண்ட் பண்ணியாச்சு. ஸோ அதனால அதான் சொல்றேன், ஒரு 200 போட்டாலே எனக்கு தெரிஞ்சு இந்த சவுத் ஆப்பிரிக்கன் பேட்டிங் அட்டாக்கை டெஸ்ட் பண்ணலாம். அவங்க இந்தியா கிட்ட பொழைச்சிட்டாங்க 3 விக்கெட் வந்து. அதே மாதிரி எல்லா வாட்டியும் நடக்கும்னு கேட்டீங்கன்னா ஆட்ஸ் கம்மி தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நியூசிலாண்டுக்கும் 3 விக்கெட் விட்டாங்க, அங்கேயும் காலி தான். ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய ஸ்ட்ரென்த் மாதிரி தெரியும். மிச்சல் சாந்தர் மட்டும் தான் ஒருத்தர் மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் வந்து கொஞ்சம் ரன்ஸ் அடிக்கிறாரு. டேரல் மிச்சல்லாம் ஃபிளாப், அவர் ஒரு பெரிய ஸ்கேமர், அவர் எதுக்கு ஆடுறாங்கன்னு தெரியல. அந்த பிளேஸ்ல ஜிமினிஷ் ஆடலாம்னு நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஜிமினிஷம் வந்து நீங்க அந்த பிளேஸ் 7th டவுன்ல இறக்கிறதுக்கு பதிலா 5th டவுன்ல இறக்கி ஸ்பின்னர் போட்டா உட்ரா பேட் அப்படின்னு இறக்கலாம். இறக்குனா ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா வரும் அடிக்கிற 180யோட தான். டேரல் மிச்சல் உட்கார வச்சுட்டு இவர் ஆடணும். ஐ திங்க் மிச்சல் மாமாவை எதுக்கு வச்சிருக்காங்கன்னா விக்கெட் சடசடன்னு போச்சுன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்றது தான். ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்றது தான் வச்சிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து ஹை ஸ்ட்ரைக்கர் ஆஃப் தி பால் கிடையாது. பால் நம்பர் 1ல அவருக்கு ஒரு 10 பால் வேணும் எப்பவும். அவர் அடுத்த 11ஆம் பால் தான் 6 அடிப்பாரு. 10 பாலுக்குள்ள அவர்கிட்ட இருந்து பவுண்டரி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பிளேயர் அவரு. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றது என்னன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயர் கண்டிப்பா என்னதான் பயங்கரமான டீமா இருந்தாலும் ஒரு பிளேயர் வேணும் கண்டிப்பா நடுவில் ஆடுறதுக்கு. சோ அந்த ஒரு காரணத்துல வந்து அவரை வச்சிருக்காங்கன்னு தோணுது எனக்கு, கிளச் நாக் ஆடுறதுக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கார்த்தி சொன்னால டாஸ் வின் பண்றவங்க பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுன்ட்டு. ஆனா ஸ்டாட்ஸ் என்ன சொல்லுன்னா டீமுமே சரி ஈடன் கார்டன்ஸ்லயும் சரி டாஸ் வின் பண்ணா பவுலிங் தான் எடுத்திருக்காங்க மோஸ்ட் ப்ரிஃபரபிளா. ஆனா இப்ப இருக்க கரண்ட் சிச்சுவேஷன் படி பார்த்தா டியூ காரணத்தினால பவுலிங் எடுக்கிறது எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு தோணுது. அதே மாதிரி டேர்லி மிச்சல் கையில மட்டும் பவுலிங் கொடுத்துறாதீங்க. செமிஃபைனல்ஸ் ஆடுங்க, லீக் இல்ல. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. டேர்லி மிச்சலுக்கு எல்லாம் தர மாட்டாங்க. நான் ஏன் ஜிம்மி நீசியமா சொல்றேன்னா, ஜிம்மி நீசியமானா ஒரு 4 6 அடிக்க முடியும். ஏன்னா வந்து டேரல் மிச்சல் நானும் பார்த்தேன், எல்லா மேட்சும் வந்து சுத்துறதுக்கு வேஸ்ட் தான். அதுக்கு வந்து நீங்க அவர் ஆட வச்சீங்கன்னா ஜிம்மி நீசியம் ஒரு ஃபீல் பண்ணுவாரு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு கடைசியில நீங்க இறக்கி விட்டீங்கன்னா சாந்தனர் கூட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் டெவலப் பண்ற ஒரு எபிலிட்டி இருக்கு. பிளஸ் நல்ல ஃபீல்டர் அவர். நீங்க எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கிரவுண்ட்ல. ஏன்னா நியூசிலாண்டும் நிறைய ஃபீல்டிங்லாம் மிஸ் பண்றாங்க. இந்த வேர்ல்டு கப் ஃபுல்லா பார்த்தேன் நானே. நிறைய மிஸ்ஃபீல்டு, ஃபம்பிள்ஸ், கேட்ச் எல்லாம் கொண்டு விட்டாங்க. எக்ஸப்ட் பிலிப்ஸ் மட்டும்தான் ஒரு அவுட் ஆஃப் தி வேர்ல்டுல போன மேட்ச் ஒரு கேட்ச் பிடிச்சார் பாத்தீங்களா? அவுட் ஆஃப் தி வேர்ல்டு எங்கேயோ வந்து கீழ இருந்து தோண்டி எடுத்துட்டான் அந்த பாலை, உள்ள இருந்து விழுப்பொரு கீழே உள்ள இருந்து பறிச்சிட்டான் அந்த பாலை, கீழே இருந்து விடமாட்டான். கிளென் பிலிப்ஸ் வந்து அது மனுஷனா இல்ல வேற யாராவது தெரியலப்பா, சூப்பர்மேன் மாதிரி பறந்து போறாரு அவர் பாட்டுக்கு. ஆமா, ஆனா பட் அந்த லாஸ்ட் ஓவர் மட்டும் கொடுத்துருக்க வேணாம்னு நினைக்கிறேன். அதை தவிர்த்து நல்ல மேட்ச் தான் போன மேட்ச் கிளென் பிலிப்ஸ்க்கு. பேட்டிங் ஓவர் டெல்லாம் ஆடிட்டு இருந்தான். இப்ப விக்கெட்டும் ஒண்ணு விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஓவர் தராதான் இருக்கலாம், அவ்வளவுதான். கான்பிடன்ஸே நொறுங்கின மாதிரி இருந்தது. அதனால மிச்சல் சாண்டர் என்ன அவருக்குள்ள உடம்புக்குள்ள புகுந்தது, என்ன சாப்பிடுறாருன்னே தெரியல. மினி மீல்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்டு வருவாரான்னு தெரியல எனக்கு. வந்து 10 பால் கொடுத்தா கூட ஒரு 25 27 ரன் அசால்ட் அடிச்சுட்டு போறான். எங்க இருந்து கிடைச்சிச்சு இந்த பவர்? முன்னாடி எல்லாம் ஒரு பால தூக்கி 6 அடிக்கிறதுக்கே யோசிப்பான் 10,000 வாட்டி. சிஎஸ்கே ஆடும்போது சரிதான், ஒரு காலத்துல நியூசிலாந்து ஆடும்போது சரிதான். இப்போ ரீசெண்டா ஒரு 3-4 மந்த்ஸ் இந்த ஒரு பயங்கரமான பீஸ்ட் மூடுக்கு மாறினதே. வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பீஸ்ட் மூடுக்கு மாறிட்டான். இன்னொரு விஷயம், கிளென் பிலிப்ஸ் வந்து நியூசிலாந்து கிடையாது, சவுத் ஆப்பிரிக்கா ஆடே வந்து சவுத் ஆப்பிரிக்கா மாறல குத்த போறான்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. பாக்கலாம் பேட்டிங்ல எனக்கு தெரிஞ்சு. ஆனா நாளைக்கு மட்டும் சொல்றேன், பிலிப்ஸ்க்கு மாட்டிச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு நியூசிலாந்து கன்ஃபார்ம் வின். பிலிப்ஸ்க்கு மாட்டிச்சுன்னா கன்ஃபார்ம் வின். நாங்க ஒரே ஒரு ஸ்பின்னர் கேசவ் மகாராஜ் மட்டும் தான். ஹெலின் மார்க்ரம் எல்லாம் போட்டா கன்ஃபார்ம் 30 ரன்ஸ் வந்துடும். மீதி யாருமே இல்ல வேற ஆஃப் ஸ்பின் போறதுக்கோ எதுவுமே இல்ல. பாஷ் எல்லாம் போட்டாருன்னா நாளைக்கு கன்ஃபார்ம் அப்படிதான். அதுவும் நான் கல்கட்டா சொல்றேன், அகமதாபாத்னா நான் சொல்லிருக்க மாட்டேன். கல்கட்டானால சொல்றேன், கொஞ்சம் குட்டி கிரவுண்டா இருக்கு, பட்டுச்சுனாலே 6 எல்லாம் ஈஸியா போகுது. அந்த ஸ்கொயர் பவுண்டரி சின்னதுதான், ஸ்ட்ரெயிட் பவுண்டரி வேணா கொஞ்சம் பெருசா இருக்கு கம்பேர் டு.
வேர்ல்டு கப் ஓகே ஸ்குவாட் அனாலிசிஸ் பண்ணும்போது நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து கிழிச்சிருந்தோம். பின்னர்ஸே சரியா இல்ல, கேசவ மகராஜ் ஒருத்தர் மட்டும் நம்பி போயிருக்காங்க அப்படின்ட்டு. சோ எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன மாதிரி கிளென் பிலிப்ஸ் மாட்டிச்சுன்னா இப்ப ஒரு வேளை அவங்க யோசிப்பாங்க, ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரை கூட போயிருக்கலாமோ, சென்ராயன் முட்சாம் மாதிரி ஒரு ஸ்பின்னர் எடுத்துட்டு வந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. தெரியல, மேபி நாளைக்கு தெரியும், நமக்கு பார்ப்போம் வெயிட் பண்ணி. போன லைவ்ல நான் ஒண்ணு சொன்னேன். நம்ம சொன்னதுக்கு ஆப்போசிட்டா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. போலிங் இல்லன்னு சொன்ன டீம்லாம் இப்ப செமிஃபைனல்ஸ்ல வந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். எக்ஸாம்பிள் சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு யாருப்பா? இவங்க நியூசிலாந்து. நியூசிலாந்து சொல்லியிருந்தோம். ஆமா, இந்த 3 டீமுமே செமிஃபைனல்ஸ் வந்து பவுலிங்கே இல்லாத. அந்த ப்ரெடிக்ஷனும் ஒர்க் ஆச்சு. ஆனா அந்த 4th டீம் தான் என்ன கால வாரிட்டாங்க. 3 டீம் எல்லாருமே 3 டீம் எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணிருப்பாங்க. இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா 3 பேர் எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த 4வது டீம் தான் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்தது. ஆஸ்திரேலியா அதுதான் அந்த குட்டகுளம் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு, நான் நினைச்சேன் சரி பாகிஸ்தான் வருவாங்க, ஒரு சான்ஸ் இருக்கு, எப்படியாச்சும் வந்துருவாங்கன்னு பார்த்தா கடைசியில அவங்களுக்கே ஆப்பு வச்சு வெளியே போயிட்டாங்க. ஸ்ரீலங்கா பாகிஸ்தான்ல சைப் சதாப் அர்கானை தவிர யார் அடிச்சாங்க சொல்லு? அவரு மட்டும்தான் டோர்னமெண்ட்ல பேட் முன்னாடி இருக்காரு. 383 ரன்ஸ். அப்பா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு பேட்டிங்ல. அப்பா அப்ப நினைச்சு பாரு, ஒரு டீமோட முக்காவாசி ரன் இல்ல 90% ரன்ஸ் அவன் ஒருத்த மட்டும் தான் அடிச்சிருக்கான். மீதி பேர்லாம் நானும் பேட்டர்னு சொல்லிட்டு ஆடுறாங்க பாகிஸ்தான்ல. அதான் அவங்களோட டீம். அவருக்கும் அதுக்கு அடுத்து இருக்க பிளேஸ்ல இருக்கவருக்கும் 50 ரன் 100 ரன்னுக்கு டிஃபரன்ஸ் இருக்குப்பா. அவ்வளவு ரன்ஸ் வச்சுக்கிறாரு அவரு. என்ன ஆகுதுன்னா ப்ரோ, இவங்க இப்படி ஃபார்ம் அவுட்ல இருக்கிறது வந்து இன்ஃபார்ம்ல இருக்கிற பிளேயரோட கான்ஃபிடன்ஸையும் உடைக்குது. இப்போ சாயிம் ஆயிப் எல்லாமே பெஞ்சின் பண்ணிட்டாங்க லாஸ்ட் ஒரு 2 மேட்சஸா. ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட கான்ஃபிடன்ஸ் உடஞ்சிருக்கு. அவர்லாம் வந்து ஒரு சாம்பியன் பிளேயர். சாயிம் ஆயிபா இருக்கட்டும், நீங்க சொன்ன மாதிரி நடுவில் வந்து இந்தியா கூட கலக்கிறாரு. இப்ப கூட பேசிட்டு இருந்தோமே, அவர் பேர் என்ன? ஷைப் சதாப் அர்கானா? இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். யாரால இவங்க பேர் அடிபடுதுன்னா பாபர் அசாம், சச்சின் அஃப்ரிடி, இவங்க எல்லாம் தான் சரியா பெர்ஃபார்ம் பண்ணாம சான்ஸ் மேல சான்ஸ் கொடுத்து பேக் பண்ணி ஏடா வேற ஆளே இல்லையா, இல்ல இருக்கிறத வச்சு ஓட்டணும், இவங்களுக்கு இவ்வளவு சம்பளம். ஒரே விஷயம் இந்தியாவுக்கு இது பவர் இருக்கு, யங்ஸ்டர் இருக்காங்கன்னு சொன்னோம், எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ்ஸிங். இங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, யங்ஸ்டர் ஆட மாட்டாங்கப்பா. அப்படி ஆயிடுச்சு. பாபர் அசம் அதுக்கப்புறம் ஷைன் அஃப்ரிடி 2 பேர் இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தோம், அங்க வேலைக்கே ஆகல. யங்ஸ்டர் வந்து அடிக்கிறாரு. முகமது ரிஸ்வானே போயிடலாம் இது பாபர் அசம் போனது. முகமது ரிஸ்வானாச்சும் கொஞ்சம் ஸ்வீப், லெக் சைடு கேம் நிறைய இருக்கு, ஸ்பின்னரை நல்லா ஆடுவான்ட்டு எனக்கு ஒரு பிலீஃப் இருக்கு. பாபர் அசம் வந்து கொஞ்சம் இந்த கண்டிஷன்ஸ்க்கு சூட் ஆகல, கொஞ்சம் அந்த ஏசியன் கண்டிஷன்ஸ்க்கு. மேபி பாகிஸ்தான்ல ரோடு மாதிரி இருக்கனால விக்கெட் ஈஸியா கேப்ல கரெக்டா அடிக்கிறதுக்கும் பக்காவா இருந்திருக்கும். மற்றபடி ஸ்ரீலங்கால ரொம்ப டேர்ன் ஆகுது, நல்ல பிளேயர்ஸ்ல சொதப்புறாங்க. வில் ஜாக்ஸ்லாம் கூட சூப்பரா ஆடுறாங்க. அதனால பாபர் அசம் டோட்டல் ஃபெயிலியர் தான். அவர் கேமை ரீவிசிட் பண்ணிட்டு என்னோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்னன்னு பார்த்துட்டு வந்து ஓடிஐ கிரிக்கெட் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ஓடிஐ டெஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணிட்டு T20 யங்ஸ்டர்ஸ் கூப்பிடலாம் தெரிஞ்சு. ப்ரெடிக்ஷன்ஸ் சவுத் ஆப்பிரிக்காவா நியூசிலாண்டா? சவுத் ஆப்பிரிக்கா. என்ன பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா. ஏன்னா அவங்க வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த நம்பர் 7 அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அவங்க 7 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. தலப்பாரிய ரீசன் வின் பண்ணிட்டாங்க. இந்தியாவே ஹோம் டீமையே அடிச்சு நகர்த்திக்கிட்டு உள்ள பயம் கட்டிக்கிட்டு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க ஏதோ ஒரு த்ரெட்டனிங் டீமா தான் இருக்க போறாங்கன்னு தோணுது. அந்த கம்பேர் பண்ற அளவுக்கு நியூசிலாந்து இருக்காங்க. ஆனா எனக்கு அவங்க டாமினேட் பண்ணி வந்துருவாங்கன்னு தோணுது. கண்டிப்பா அவங்க தான் ஃபைனல் வர போறாங்க. எனக்கு ஒரே விஷயம் தோணுது, இந்த 7 மேட்ச் தொடர்ந்து வின் பண்ணிட்டாங்க, யானைக்கும் அடி சறுக்கும்னு ஒரு பழமொழி இருக்கு, அதுக்கேத்த மாதிரி எங்கன்னா சொதப்பிடுமோ அப்படின்னு தோணுது ஒரு சைட்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. நியூசிலாந்து ஒரு லாஸ் 2-3 லாஸ் சந்திச்சு வராங்க, அவங்க ஏதோ அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் நியூசிலாந்து சொல்றேன்ப்பா. நான் அண்டர்டாக் நியூசிலாண்டே சொல்றேன். நானும் நிறைய பேர் தரமாட்டாங்க நியூசிலாண்டுக்கு, பட் நியூசிலாந்து ஜெயிச்சா நல்லா இருக்கும். பிளஸ் ஏதோ ஒரு கலகாலஜி பண்றாங்கன்னு தோணுது. ஏதோ பண்றாங்க, ஆனா எப்படி பண்ணுவாங்கலாம் தெரியாதுதான். டீமா ஆடிவாங்கன்னு தோணுது கம்பேர் டு சவுத் ஆப்பிரிக்கா. ஃபைனல் தாட்ஸ் சொல்றீங்களா? இதுக்கப்புறம் ஏதாவது சொல்லணுமா? நான் சொல்லிடுறேன் ஃபைனல் தாட்ஸ். என்ன கேட்டீங்கன்னா நடுவில் சொன்னதுதான், சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் இந்தியா தான் வரும். அப்படி வந்துச்சுனால் சவுத் ஆப்பிரிக்கா தான் வின் பண்ணும் ஃபைனல்ஸ்ல. ஏன்னா உட்டர் அவங்க எப்பவுமே ஒரு பிரச்சனை, ஒரு வாய்ப்பு ஒரு வாட்டி தான் வாழ்க்கையில வரும். திரும்ப அந்த வாய்ப்பு ரொம்ப பிடிச்சுக்கு பார்க்கணும். சவுத் ஆப்பிரிக்கா கண்டிப்பா ஃபைனல்ஸ் வருவாங்க. இந்தியா கூட தான் ஆட போறாங்க. ஆடும்போது சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணுவாங்க. இதுக்கு எல்லாரும் உங்க மனசை தேத்திக்கிட்டு உட்காந்துருங்க. ஏன்னா
டோன்ட் எக்ஸ்பெக்ட் மோர் எக்ஸ்பெக்டேஷன். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எப்பவுமே கட் பண்ணும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க வேண்டாம். இந்தியா தான் போகும் ஃபைனல்ஸ், இந்தியா தான் வின் பண்ணும்ட்டு. நீங்க இந்த செமிஃபைனல்ஸ்லயே அந்த வியூவர்ஸ் எல்லாருமே அந்த எக்ஸ்பெக்டேஷனை கொண்டு வாங்க. சவுத் ஆப்பிரிக்கா தான் வின் பண்ணும். ஏன்னா ஏன்னா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு இந்தியாவோட டீம், அந்த டீம். அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ நீங்க இந்த செமிஃபைனல்ஸ்ல இந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சு அது வச்சீங்க தான் ஃபைனல்ஸ்ல போய் உங்களுக்கு அதை வந்து ஜீரணிக்க முடியும். கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் அதை வந்து பார்த்து நம்ம அதை பிளான் பண்ணி இருந்துட்டோம்னா கரெக்டா இருக்கும். எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. இதுவரையும் எந்த டீமாவது வேர்ல்டு கப்ஸ்ல லீக்ல இருந்து ஃபைனல் வரையும் ஜெயிச்சிருக்காங்களா? ஒரு மேட்ச் கூட லாஸ் ஆகாம. நம்பர் ஆஃப் மேட்சஸ் கணக்கு பண்ணோம்னா லீக்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஃபைனல்ஸ் வரையும் இந்தியா பண்ணிருக்காங்க. இந்தியா போன வேர்ல்டு கப் இந்தியா பண்ணாங்க. அதுதான் ரோஹித் சர்மா ரெக்கார்டே அதான். அந்த ரெக்கார்டை யாருமே இதுக்கப்புறம் பீட்டே பண்ண முடியாது. அன்பீட்டபிள் ரெக்கார்டா இருக்க போகுது. நீ எல்லா மேட்சும் ஜெயிக்கணும்னா அது வந்து 10 out of 10 பண்ணும். அது ரொம்ப கஷ்டம். அதுவும் T20ல அவனுக்கு வந்து 10 out of 10 பண்றது ரொம்ப கஷ்டம். அவருக்கு வந்து இன்னமும் சேலஞ்ச் இருக்கு ரோஹித் சர்மாக்கு. நீ போன வேர்ல்டு கப் பார்த்தனா உனக்கு அங்கங்க ஸ்பின்னிங் ட்ராக் இருந்தது, அங்க கொஞ்சம் நல்ல பேட்டிங் ட்ராக் வந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்குவாட் செலக்ஷன் பண்ணாங்க. ஒரு மாதிரி கோலி ஓப்பனிங் தள்ளி அந்த ஒரு முன்னாடி ஒரு செட் பண்ணிக்கிட்டாங்க. பவர் பிளேல இப்போ 3 விக்கெட் இருந்தாலும் கோலி கடைசி வரைக்கும் ஆட முடியும், நாங்களாம் ரிஸ்க் எடுப்போம் அப்படின்ற மாதிரி. இந்த டீம்ல எப்படின்னா எல்லாருமே ரிஸ்க் எடுப்போம், யாருமே நிக்க மாட்டோம். அந்த மாதிரியா இருக்கு ஒரு டீமா இருக்கு. ஸோ அதனால இந்தியா பண்ணிருக்காங்க. அது திருப்பி பண்ண முடியுமாண்டா லீக்ல ஆல்மோஸ்ட் தோத்துறாங்க. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நீங்க சொன்ன மாதிரி வாய்ப்பு இருக்கு. இப்ப செமிஸ் ஜெயிச்சுட்டு ஃபைனல் ஜெயிச்சா அந்த ரெக்கார்டை பீட் பண்ணலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. செமிஸ் தாண்டலாம், ஃபைனல்ஸ் தாண்ட முடியுமான்னு தெரியல. ஓகே, ஃபைனல் தாட்ஸ் கார்த்தி. எனக்கு வந்து இங்கிலாந்து நியூசிலாந்து ஆடும்னு தோணுது. செமிஃபைனல்ஸ் ஃபைனல் சொல்றேன். இங்கிலாண்டும் நியூசிலாண்டும் ஆடுவாங்கன்னு தோணுது. ஓகே ஓகே, இவங்க அவங்க 2 பேரும் ஃபைனல் தாட்ஸ் சொல்லி முடிச்சிட்டாங்க. என்னோட ஃபைனல் தாட்ஸ் என்னன்னா, உங்களோட சப்போர்ட் நல்லாவே இருக்கு. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எல்லா கமெண்ட்ஸும் படிச்சுட்டு தான் இருக்கோம். நாங்களும் நிறைய வீடியோ ட்ரை பண்ணிட்டே இருக்கோம் டிஃப்ரெண்ட் ஜானர்ல. அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு ஏதாவது ஒரு ஒப்பீனியன் இருந்தால் அதையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எங்களோட வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கு. உங்களால முடிஞ்சா அதில் வந்து ஜாயின் பண்ணுங்க. சஜஷன் அங்கேயும் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு. பை கைஸ்.